போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். நான் வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு போட்டுக்கலாம். எடுத்து வச்சு கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா இந்த செவந்த பிறகு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நெக்ஸ்ட் நம்ம இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடணும். பாருங்க, இதில் கொஞ்சம் நல்லா செவரணும். செவந்த பிறகு நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப காரம் எப்படி இருக்கோ நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், சால்ட் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நீங்கள் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம அடுத்த சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம அடுத்த சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கணும். பாருங்கள், தட்டு போட்டு மூடி வச்சு அடுப்பு வந்து ரொம்பவும் சிம்மில் இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நடுவில் வந்து நம்ம வந்து திறந்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ திறந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு மாதிரி நூலாக இருக்க மாதிரி தெரியுது இல்லையா, ஒரு வழவழப்பாக இருக்கு இல்லையா, இந்த வழவழப்பில் நல்லா போகணும். நம்ம மறுபடியும் மூடி வச்சுக்கணும். இப்போ திறந்து திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அந்த வழவழப்பு இல்லை பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கரெக்டாக வெந்துடும். மூடி வச்சுக்கலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா வெந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது ரொம்ப.